நீங்கள் கத்தோலிக்க சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு அருமையான மகன். முற்றுமுழுதாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சராக எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? பாதிரிமார்களாலே வளர்க்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தமிழுக்கும் என்னுடைய அந்த கவிதைக்கும் அல்லது என்னுடைய இசைக்கும் அவர்கள் தான் எனக்கு அடித்தளம் கொடுத்திருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக கத்தோலிக்க சகோதரர்கள் கூட தங்களுடைய அந்த ஒரு சந்தேகத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன்னுடைய மரணம் என்று வரும் என்று உனக்கு தெரியுமா? இதோ இந்த பில்டிங்கில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 144வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த பாடலை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். வணக்கம் அன்பு உறவுகளே. சகோதரன் எட்வர்ட் ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கி வருகிறார்கள். அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாவில் கொடுத்த அற்புதமான பாடல் வரிகளை ராகத்தோடு மிக இனிமையான குரலோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக இன்னொரு கேள்வியை, இது ஒரு முக்கியமான கேள்வி தான். என்ன, நானும் அந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவர் தான். நீங்கள் கத்தோலிக்க சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு அருமையான மகன். அங்கே ஆலயத்தில் கூடி நீங்கள் பணிவிடை செய்திருக்கிறீர்கள், அநேக காரியங்களில் இருக்கிறீர்கள், பக்தி உள்ள ஒரு சகோதரனாக இருந்திருக்கிறீர்கள். அந்த பக்தி உள்ள சகோதரனாக இருந்து இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பு, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ரட்சிப்பு உங்களை கடந்து வந்தது? நீங்கள் ஆண்டவருடைய முற்றுமுழுதாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சராக எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? அதை சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த வசனங்களை, இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக கத்தோலிக்க சகோதரர்கள் கூட தங்களுடைய அந்த ஒரு சந்தேகத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வதிப்பாராக. நான் பாரம்பரியமான ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே தான் வளர்ந்தேன். பாதிரிமார்களாலே வளர்க்கப்பட்டிருக்கிறேன். அவர்களாலே பெற்ற நன்மைகள் ஏராளம், இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள்தான் என்னை பக்தியோடு கூட வளர்த்தார்கள். என்னுடைய தமிழுக்கும் என்னுடைய அந்த கவிதைக்கும் அல்லது என்னுடைய இசைக்கும் அவர்கள்தான் எனக்கு அடித்தளம் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுமென்றால் என்னுடைய அந்த தொழில் கூட அவர்கள்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஃபாதர் விமாமலன் என்கிற என்னுடைய அருமையான டைரக்டர் ஃபாதரை நான் மறக்கவே முடியாது. அவர்தான் கடந்த சாட்சியில் நான் சொன்ன அந்த ஒரு நன்மையான காரியங்கள், அதாவது ஒரு டீபா என்கிறதான நிலைமையிலிருந்து என்னை எடுத்து கொண்டு வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் என்கிறதான ஒரு ஸ்டேட்டஸுக்கு என்னை உயர்த்தி கொண்டு வந்தார். அவர்தான் எனக்கு அநேக கலைகளை கற்றுக் கொடுத்தார். அவர்தான் எனக்கு பலவிதமான டெக்னாலஜிக்கல் தொழிற்பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். அதில் நான் சற்றேனும் என்னுடைய மறுப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியத்திலே நான் எப்படியாக ஆண்டவருக்கென்று முழுமையாக என்னை நான் அர்ப்பணித்தேன் என்கிறதான இந்த ஒரு சின்ன சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய அந்த பணித்தளத்திலே ஜாலி அப்ரஹாம் அவர்களிடத்திலிருந்து நான் பணியாற்ற துவங்கின பொழுது அநேக தேவ ஊழியர்களோடு நான் பழகுவதற்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது. அதிலே விசேஷமாக சிஸ்டர் சாரா நவரோஜி அவர்கள் மற்றுமாக பாஸ்டர் லேவரண்டியன் என்கிறதான ஒரு பாஸ்டர் எனக்கு மிகுந்த அவருடைய விசுவாச சாட்சிகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் மிகுந்த இம்ப்ரெசிவாக இருந்தது. அவருடைய காரியங்கள் எல்லாம் அவர் அநேக தரம் அவர் தான் எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அதாவது ரோமன் கத்தோலிக்க தவறுகள் எதுவும் இல்லை. ஆனாலும் நாம் தேவனை அவருடைய நாமத்தை சொல்லி தொழுது கொள்ள
ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சாயலாகவோ அல்லது வந்து அவருடைய சாயலை சொல்லியோ அல்லது அவர் எந்த ஒரு மனுஷ ரூபத்தையோ நம்ம சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வணங்கக்கூடாது. மரித்த ஆவிகளை நாம் பின்பற்றக்கூடாது, மரித்த ஆவிகளிடத்தை ஜெபிக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்தில் என்னத்தான் நானே வழி நானே சத்தியம் என்று தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சகலவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் சொன்ன சத்தியங்கள் எனக்கு அந்த நேரத்தில் விளங்கவே இல்லை. நிச்சயமாக புரியலை. என்ன இப்படி சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்று தானே, நாங்களும் இயேசு கிறிஸ்துவ இருக்கோம், பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறோம், இருந்தாலும் எப்படி இதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து நான் என்னுடைய புனிதர்களுடைய ஆலயத்துக்கு செல்லுவேன், ஃபாஸ்டிங் இருந்து செல்வேன், நடந்து சென்றிருக்கிறேன், நடபாதைகள் அது மற்றும் அநேக காரியங்கள்லாம் என்னுடைய பாரம்பரிய சடங்குகள் செய்திருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அநேக பாவங்களுக்கூடாக இருந்தேன், அநேக தீய பழக்கங்கள் எனக்கு அது பற்றி பிடித்து கொண்டிருந்தது. அநேக குடிவரியினாலும் போதை பழக்கங்களினாலும் நான் பிடிபட்டிருந்தேன். இந்த பழக்கங்களிலிருந்து என்னால் என்னால் விடுதலையாக முடியவில்லை. எத்தனையோ முறை நான் என்னுடைய சொந்த முயற்சியிலே நான் அவைகளை இல்லை, இனிமேல் நான் நாளை முதல் நான் இவைகளை தொடுவதில்லை, இதை நான் அருந்த மாட்டேன், இதை நான் அந்த சிகரெட்டை நான் வந்து இனிமேல் புகைக்க மாட்டேன் என்று சொல்லி அநேக முறை நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த முடிவெல்லாம் ஒரு மேக்சிமமாக எனக்கு போயிருக்குது வந்து 2 வாரம் அல்லது 3 வாரம் தான் அந்த முடிவை வந்து நான் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் சஸ்டெயின் பண்ண முடியலை. மறுபடியும் எப்படியாவது உள்ளே வந்து இணைஞ்சிரும் என்னும் பொழுது இதிலிருந்து நான் விலக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனாலும் விரும்பினேன், ஆனாலும் என்னுடைய மாம்சம் அதை அனுமதிக்கவே இல்லை. என்ற பொழுது இந்த மாதிரியான சூழ்நிலையில் எனக்கு அநேக சத்தியங்கள் உள்ளே அநேக தேவ ஊழியர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவதனுடைய அவசியத்தை நான் கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் இரவு என்னுடைய மனைவி தன்னுடைய பேறு காலத்திற்காக மதுரைக்கு சென்று விட்டார்கள். நான் தனிமுறையிலே இருக்கிறேன். அந்த சூழ்நிலையிலே எனக்கு மிகுந்த ஒரு கடுமையான ஒரு இருமல் ஒன்று வந்தது. என்னவென்றால், நான் அந்த துவங்கி விட்டேன் என்றால் அது வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும். நான் என்னுடைய கண்ணிலேருந்துலாம் ஒரு ரெட்டிஷாக வர்ற வரைக்கும் நான் தொடர்ந்து இருமிக் கொண்டு இருப்பேன். அநேக மருத்துவங்கள், அநேக இயற்கை வைத்தியங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டேன். நான் செய்யாமல் இதை நான் சொல்லலை. எல்லாவற்றையும் எல்லா மருந்துகள் காஃப் சிரப் வந்து எல்லாமே குடிச்சிட்டு டாக்டர்கிட்ட டேப்லெட் வாங்கி எல்லாம் செய்து தொடர்ந்து இந்த காரியங்கள் வந்து என்ன செய்து கொண்டிருந்தால் என்னை வந்து ரொம்பவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த இரவு நேரத்தில் எனக்கு உறக்கம் இல்லாமல் நான் அங்கெங்கே நடந்துட்டு கொண்டு டிவியை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அமெரிக்கா தேசத்தில் அந்த இரட்டை கோபுரங்கள் அது அந்த ஃப்ளைட்டு வந்து 2 ஃப்ளைட் வந்து மோதின அந்த ஒரு சம்பவத்தை நான் வந்து நேரடி அலையில் பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அந்த ஜனங்கள் தங்களுடைய உயிருக்காக தவிக்கிறதையும், அவர்கள் அங்கே வந்து அத்தனை மாடியிலேருந்து குதிச்சா நம்ம வந்து தப்புவிக்கப்படுமா என்று சொல்லி அந்த ஒரு நினைவு கூட இல்லாமல் அங்கே மேலேருந்து குதிக்கிறாங்க. மேலேருந்து குதித்து விழுந்து இங்கே கீழே விழுந்து இறக்குறாங்க. அப்போது என்ன செய்வது என்று தெரியல. அப்போ பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், ஆயிரக்கணக்கான பேர் மரித்து போனார்கள். என்னும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் பேசுகிறார். உன்னுடைய மரணம், நீ உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ இவ்வளவு வசதியாக இருக்கிறாயே, உன்னுடைய மரணம் என்று வரும் என்று உனக்கு தெரியுமா? இதோ இந்த பில்டிங்கில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அவங்க எல்லாருமே ஆஃபீஸ் போனாங்க, நல்லபடியாக தான் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி அவங்க இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு? இல்லை, ஃப்ளைட்டில் ஏறின எத்தனை பேர் எவ்வளவு நம்பிக்கையோடு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்த மரணம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு நேரிடும் என்று தெரியுமா? ஸோ இன்றைய ரட்சணியினால் நீ வந்து இந்த காரியத்தை நீ வந்து யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் செல்ஃப், யுவர் ஹார்ட்டை நீ வந்து சப்மிட் பண்ணணும். நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே ஒரு குரல் கேட்கிறது. என்னும் பொழுது, சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான், நான் மரணம் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ மரிக்கும் பொழுது நான் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக மரித்து போனால் என்னுடைய ஆத்மா நிச்சயமாக நரகத்தில் தான் இருக்கும் என்பதை நான் அந்த சத்தியங்களின் மூலமாக அறிந்திருக்கிறேன்.
அதனால் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க என்று சொன்னேன். என்ன அடையாளம்? நான் இப்போ வந்து இருமல் வியாதினால் மிகுந்த கஷ்டப்படுறேன். என்னால் வந்து எல்லா டாக்டர்ஸு எல்லா மருந்துகள் குடித்து என்னால் வந்து சுகமாக்க முடியல. எனக்கு நீங்கள் இப்போ நான் தூங்கணும், நான் வந்து என்ன நல்ல உறக்கத்தை கொடுங்க, இந்த வியாதியிலேருந்து சுகத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு சிறு ஜபம் தான், ஒரு முழங்கால் படிக்கிட்டு நான் என்னை அர்ப்பணித்து இந்த ஜபத்தை செய்து முடித்தேன். ஜபத்தை செய்துட்டு படுக்க போனேன். எப்போ தூங்கினேன்னு தெரியாது எனக்கு. அதிகாலையில் எழுந்தேன். அந்த நேற்று முன்தினம் வரைக்கும் அந்த பட்ட பாடுகளுடைய அடையாளங்கள் எதுவுமே இல்லை என்னிடத்துல. அப்படி ஒரு இருமல் உங்களுக்கு இருந்துச்சா? எப்படி சுகமாச்சு? அது சுகமாயிடுச்சு, அவ்வளோதான் சொல்லி. ஆனால் என்னோடய இருதயத்துக்கு தான் தெரியும், நான் ஆண்டவரோடு கூட ஒரு இடைப்பட்டது, அந்த இடைப்பட்டது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் மித்தவங்களுக்கு தெரியாது. ஓகே ஹெல்த்தி ஆகிட்டான், ஓகே நல்லா ஆகிட்டான், ஓகே அப்படின்னு சொல்லி எல்லோரும் விட்டுட்டாங்க. ஆனாலும் இது வந்து என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. தொடர்ந்து என்னுடைய பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்களிடத்தில் இந்த காரியங்களை கொடுத்து பகிர்ந்து கொண்ட பொழுது அவர் என்னை ரிட்ஷிப்புக்கு நேராக நடத்தினார். அவர் தமது ஆலயத்துக்கு என்னை அழைத்து சென்று அருமையான இந்த ஞானஸ்நானம் என்கிற புதிய உடன்படிக்கைக்குள்ளாக என்னை அவர் உட்படுத்தினார். அப்பொழுது ஆமென். அப்பொழுது நான் அந்த புதிய பழைய மனுஷனாக நான் என்னுடைய பாவங்களுக்கு மரித்து நான் நீதிக்கு நான் பிழைத்து எழுந்த பொழுது என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஒரு ஒரு அக்களிப்பின் சத்தம், வானதூதருடைய சத்தம்லாம் என்னுடைய காதுகளில் ஒலித்தது. நிச்சயமாகவே ஒரு பாவி மனம் திரும்பினதை குறித்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினுடைய அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேன். ஏன்னா இன்னொன்று வந்து அங்கே நான் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிராமத்தில் வயல்வெளியில் இருக்கிற அந்த வாட்டர் பம்பில் தான் வந்து அவங்க வந்து என்னை வந்து ஞானஸ்நானம் கொடுத்து திருப்பி அந்த வயல்வெளியை நடந்து வரும்போது ஒரு அற்புதமான ஒரு ராகம் வந்து என்னுடைய இருதயத்தில் வந்தது. அதாவது கர்த்தரை வந்து தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 144:15 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? ஸோ அந்த வசனங்களின் அடிப்படையில் ஒரு மிகுந்த சந்தோஷம் எனக்கு உண்டானது. அந்த ஞானஸ்நானம் முடிச்சுட்டு என்னுடைய அந்த பாக்கெட்டில் நான் வந்து அந்த அதே சிகரெட் வந்து என்னுடைய பாக்கெட்டில் இருக்குது. அதுக்கு முந்தின நாள் இரவு நிறைய நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கிறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து சர்ச்சுக்கு வந்து நான் என்னை சப்மிட் பண்ணிவிட்டு இப்போ வரும்பொழுது எனக்கு இந்த என்னுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து அந்த சிகரெட் ஆனது ஒரு ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு புழு போல் அல்லது பூச்சி போல் எனக்கு இருந்தது. அதனால் அதை எடுத்துட்டு அது கூட பேசினேன். நான் இனிமேல் உனக்கு எனக்கும் சம்மதம் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார், நான் பாவத்துக்கு மரித்திருக்கிறேன் என்று சொல்லி அவைகளை முறித்து போட்டு தூக்கி எறிந்தேன். கர்த்தர் அந்த பழக்கங்களிலிருந்து, அந்த மதுபான பழக்கங்களிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் பரிபூர்ண விடுதலை அந்த தினத்திலேயே அந்த நாளிலேயே எனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஸோ அதனாலே அந்த ரட்சிப்பினுடைய அந்த ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தில் அதை நான் என்று ஒரு நாள் இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்த பொழுது இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 144வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த பாடலை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது நிச்சயமாகவே கர்த்தரை தெய்வமாக நீங்கள் நிச்சயமாக அவரை தெய்வமாக கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் ஒரு பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்களுடைய குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களாக இருப்பார்கள். உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய எல்லைகளிலே கூக்குரல்கள் கேட்கப்படுவதை என்கிறதான அப்படிப்பட்ட கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சொல்லி நான் இந்த பாடலை பாட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சாட்சி ஐயா, மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த சாட்சிகள் எத்தனையோ மக்களை மனம் திரும்புதலை கொண்டு வரும்போது நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த சாட்சியை கேட்கிற மக்கள் மனம் திரும்புவார்கள், கர்த்தரே தெய்வமாக கொள்வார்கள் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த சாட்சியின் பாடலை கேட்போமா? நல்ல ஒரு கோலாட்ட பெண்ணில் இந்த பாடல் இருக்குது. நல்ல நடனத்தோடு கூட இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் எண்ணப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம்.
எத்தகைய அடிமை வாழ்க்கையாக இருக்கிறதோ அவரை நம்புங்கள். கானான் தேசம் உங்கள் சுதந்திரமாக மாறும். செங்கடலை தாண்டுவீர்கள், யோர்தானும் வழி விலகும். ஆமென். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போ. எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போ. செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். பாக்கியவான் பாக்கியவான் எண்ணப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், பாடுவோம், பாடி போற்றுவோம், தூதி பாடுவோம், பாடி போற்றுவோம். எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளருகின்ற விருட்சம் போல் இருப்பார். வேதனை நடுங்குகள் எங்களுடைய வீதிகளில் கேட்பது ஏனென்றால் நாங்கள் கர்த்தரின் ஜனம். எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும் விருட்சம் போலிருப்பார். எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும் விருட்சம் போலிருப்பார். வேதனையின் அழுகுரலோ விதிகளில் கேட்பதில்லை. வேதனையின் அழுகுரலோ விதிகளில் கேட்பதில்லை. ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். பாக்கியவான் பாக்கியவான் எண்ணப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். நாங்கள் செய்த பாவத்தினாலே சாபம் எங்களுக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் இயேசு தம்முடைய குருதியினாலே எம்மை மீட்டுக் கொண்டார். அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய வருகையிலே சேர்ந்தோம். ஆமென். பாவத்தினால் சாபம் பெற்றோர், இயேசு குருதியினால் மீட்படைந்தோர். பாவத்தினால் சாபம் பெற்றோர், இயேசு குருதியினால் மீட்படைந்தோர். சித்தமதை செய்திடுவோம், வருகையில் சேர்ந்திடுவோம். சித்தமதை செய்திடுவோம், வருகையில் சேர்ந்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். பாக்கியவான் பாக்கியவான் எண்ணப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மிக அருமையான பாடல். ஆண்டவருடைய கர்த்தருடைய ரட்சிப்பு ஒரு மன மகிழ்ச்சி. அதை உங்களுடைய முகத்தில் அந்த பாடும்போது அந்த சந்தோஷத்தை காணக்கூடிய இருந்தது. எங்களுக்கும் அது குதிகலித்து அந்த ரட்சிப்பின் நாட்களை எண்ணி நாங்கள் ஆண்டவருக்குள்ள பரவசத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க இந்த பாடல் மிகவும் உதவியாக இருந்தது. நன்றி சௌரன். தொடர்ந்து நாங்கள் நேரில் நீங்கள் எங்களோடு, அதாவது அருமையான சௌரன் எட்வர்ட் ராஜோடு பேச வேண்டுமென்றால் 416-253-0080 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே சர்வதேச உறவுகள் நீங்கள் இணைந்து அவரோடு பேசிக்கொள்ளலாம்.
இனி வரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இருக்க போகிறது. இனி வரும் இன்று கூட நீங்கள் வராவிட்டாலும் நீ அடுத்தடுத்து வர நாட்களிலே நீங்களும் வந்து இணைந்து அவரோட பேசிக்கொள்ளுங்கள். ஒரு இணைப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன். அது மாத்திரமல்ல, ஒன்று கூறிக்கொள்ளவனும், நீங்கள் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் வளர்ந்தாலும் நீங்கள் அந்த உறவுகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நல்ல ஒரு சகோதரனாக இருக்கிறீர்கள். அது பெஸ்ட். அது இந்த நாட்களில் அந்த நன்றி அநேக மக்களுக்கு குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பி நாங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்த ஊக்கத்தை, நன்றியை எல்லவும் மறக்கக்கூடாது. யார் கவனித்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய அந்த சாட்சிகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல எபிசோடில் இணைந்து சிறப்பிக்க ஆண்டவர் உதவி செய்வார் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை நிறைவேறி கொண்டெல்லாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கலாமா? கண்டிப்பாக. பரிசுத்த பிதாவே, நன்றி உள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, இந்த வேலையை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை அப்பா நீக்கி போட்டீங்களே, நல்ல கர்த்தாவே, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான ஊடகத்தின் மூலமாக ஜனங்களை சென்று கர்த்தாவே அவர்களை சந்திக்க, அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவரீர் கர்த்தாவே, அடியனை அழைத்த அழைப்பையும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, என்னை பயன்படுத்தி வருகிற நோக்கத்தையும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, தேவரீர் தம்முடைய தாசனாகிய என்னுடைய நாவில கொடுத்த பாடல்கள் கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக மாறும்படியாக ராஜா இந்த வேலையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தாவே தடையில்லாமல் நீங்கள் நடத்தி கொடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமை உள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சகோதரன். மீண்டுமாக அடுத்த எபிசோடில் உங்களோட இணையும் வரை அன்பு வணக்கத்தில் உங்களுக்கு விடை கொடுக்குறேன். கர்த்தர் தாமே உங்களோடு தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ. தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோடு கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஆமென், ஆமென். God bless you.